தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டதை அடுத்து திருவள்ளூர் நகராட்சி வளாகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. கள நிலவரம் என வரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவையில் தமிழக முதலமைச்சர் சமீபத்தில் மாற்றம் கொண்டு வந்த நிலையில் தமிழ்நாட்டின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டு துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். இதனை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள திமுகவினரும் அமைச்சர் உதயநிதியின் ரசிகர்களும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகராட்சியில் உள்ள திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர் பொன்பாண்டியன் தலைமையில் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் நகராட்சி வளாகத்தில் உள்ள அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு வழங்கினார். அதுபோல் அரசு பேருந்து பயணிகள் அனைவருக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் மற்றும் திமுகவினர் இனிப்பு வழங்கி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடினர். அது மட்டுமில்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சர் இல்லாமல் பொறுப்பு அமைச்சர் செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ஆவடி சாமு நாசருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதையும் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் திருவள்ளூர் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.